அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். தேர்வை கண்டு பயப்படுறீங்களா? நீங்கள் தேர்வு வரப்போகுது, தேர்வை கண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல மதிப்பெண் வாங்குவோமா அப்படின்ற ஒரு சின்ன பயம் உங்களுக்கு இருக்கும். தேர்வை கண்டு ஏன் பயப்படணும்? அதுக்கான ஒரு சின்ன உதாரணம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை நம்ம நட்டு வைக்கும் பொழுது அது மெல்ல 2-3 நாளில் துளிர் விட்டு அது ஒரு பெரிய செடியாகி மரமாகி நிறைய பேருக்கு நிழல் தருகிறது இல்லையா? அந்த விதைக்கும் உயிர் இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த விதையை நம்ம நட்டு வைக்கும்போது அது மண்ணுக்கு அடியில் தான் நம்ம நட்டு வைப்போம். அது மண்ணுக்கு அடியில் அது போகும்பொழுது அதற்கு ஏதாவது பயம் வருமா? நமக்கு தனிமையாக இருக்கும், நம்ம இருட்டாக இருக்குது, நம்ம எப்படி வளர போகிறோம், நமக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு விதை நினைத்தால் அந்த விதை நிச்சயமாக வளராது. அதே விதை தனிமையை கண்டு பயப்படாமல், இருட்டை கண்டு பயப்படாமல் அது வளரும்பொழுது தான் அது 2 நாட்களில் துளிர்விட்டு ஒரு செடியாகி ஒரு மரமாக வருகிறது. அதுபோல தான் நீங்களும் ஒரு விதையாக தான் நீங்களும் இருக்கீங்க. நிறைய பேருக்கு நாளைக்கு பயன் தர போறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான துறையில் சாதிக்க போறீங்க இல்லையா? அதனால இன்றைக்கு நம்ம தேர்வை கண்டு பயப்படணுன்றது தேவையில்லை. நன்றாக முயற்சி செய்தால் நல்லா படிக்கலாம், நல்லா படித்தா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். நல்ல மதிப்பெண் எடுத்தாக்கா படிப்படியாக உயர்ந்து உங்களுக்கு பிடித்தமான துறையில் நீங்கள் சாதிக்கலாம். அப்படி சாதிக்கும் போது பலருக்கு பல வகைகளில் உதவி உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம். ஒரு மரம் எப்படி நிழலாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதோ, நிழல் தருகிறதோ, அதே போல நாமும் அப்படிதான் சாதிக்க பிறந்தவர்கள் இல்லையா? ஸோ மாணவ மாணவிகளை தேர்வுகளை கண்டு நிச்சயமாக பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த துறையில் சாதிக்கலாம். நன்றி.